அன்று மாலை நேரம். சூரியன் மறையும் அந்த அழகிய பொழுதில் இயேசு தன் சீடர்களோடு படகில் ஏறினார். கடலின் அக்கறைக்குச் செல்வோம் என்று அவர் சொன்னபோது அந்த கடல் எவ்வளவு அமைதியாக இருந்தது. நாள் முழுவதும் மக்களுக்கு போதித்த களைப்பில் படகின் ஒரு ஓரத்தில் தலை சாய்த்து இயேசு நிம்மதியாக துயில் கொண்டார். ஆனால் திடீரென்று வானம் மாறியது. இருள் சூழ்ந்தது. பயங்கரமான காற்று வீசத் தொடங்கியது. அமைதியாக இருந்த கலிலேய கடல் இன்று ஆக்ரோஷமாக மாறியது. அலைகள் படகின் மேல் மோதி படகு தண்ணீரில் நிறையத் தொடங்கியது. அனுபவம் வாய்ந்த மீனவர்களான சீடர்களே மரண பயத்தில் நடுங்கினார்கள். Save us, teacher! We are perishing! Do you not care? Bail faster! We're sinking! The waves are too strong! Help us! Save us! Bail faster! We're sinking! The waves are overwhelming us! More water coming in! Help us! Keep bailing! We are sinking! இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களுக்கு நடுவிலும் படகின் பின்னணியில் இயேசு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம். உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்து நின்றார். சீரிப்பாயும் காற்றையும் பொங்கி எழும் கடலையும் பார்த்து அதிகாரத்தோடு சொன்னார், இறைச்சாது, அமைதியாயிரு. இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் பயந்தீர்கள்? உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லையா? நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை படகிலும் புயல்கள் வரலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், காற்றையும் கடலையும் அடக்கியவர் உங்கள் படகில் இருந்தால் எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. அவர் சொன்னால் எல்லாம் அமைதியாகும்.